உங்க அண்ணன் காலையில பார்த்து பொண்ணு கொடுக்குறேன்னு பேசிட்டாராமே. ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. ஆமாடி, இவ்வளவு சுலபமா இது முடியும்னு நாங்க நினைக்கவே இல்லடி. ஏண்டி காலையிலுக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா பெரிய மனுஷத்தனமா வாழ தெரியலையே, அதனால உங்க அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சோம். இப்போ அப்படி இருந்தா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரை ஒரேடியா மாத்திடுவேன். அது நடக்காதடி. தம்பிங்களை பிரிஞ்சு காலையும் ஒரு நாளும் வராது. நீ அவங்க வீட்டுக்கு போய் சாணி தட்ட வேண்டியதுதான். அது என்கிட்ட நடக்காதடி. தம்பிங்க கிட்ட இருந்து அவரை பிரிக்கிறேனா இல்லையான்னு பாரு. வாங்க வாங்க சமைப்புல என்ன முழங்கால பிடிச்சிட்டு வரீங்க? முழங்கால இருக்கிற வரைக்கும் மூட்டு வலி விடாது, வயிறு இருக்கிற வரைக்கும் வாய்வு தொல்லை விடாது. அதை விடு, ஏன்னா வர ரிப்பேரு அதற்கிட்டான் கலந்து சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருமே வரலையே. பண்ணையாரு என்னாச்சுன்னு கேட்டு வர சொன்னாரு. இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? சமைப்புல நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளு. எப்ப நான் செய்தி சொல்லி அனுப்பலையோ அப்பவே இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே? நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, பண்ணையார் புரிஞ்சுக்கலையே. ஆமா, சௌந்தரியத்தை உனக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? ரெண்டு பேரும் சேர்ந்து பழகுனீங்க? ஆமா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ குணம் எனக்கு பிடிக்கல. என்னப்பா இது பட்டணத்துக்காரங்க மாதிரி பேசுற? பொண்ணை பிடிக்குது குணம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் என் தம்பிகளையும் பிரிக்க போறேன்னு சௌந்தரியம் பேசிக்கிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். இதுக்காகவா வேண்டாங்கிற? நான் ஒரு யோசனை சொல்றேன். பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஒத்து வந்தா வச்சு வாழு, இல்லாட்டி விரட்டி விட்டுட்டு சின்ன வீடு ஒண்ணு வச்சுக்க. நீ ஒரு பெரிய மனுஷனாயா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உங்க பண்ணையாக்கிட்ட போய் சொல்லு. போயா வெளியே. இனிமே அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னா பண்ணையாருக்கு பெரிய அவமானம். நீனா விரோதத்தை வளர்த்துக்காத. நீ யார்கிட்ட பேசிருக்க தெரியுமா? எது வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கா இந்த காளை. பத்த வச்சது எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஊத்திர வேண்டியதான். வீடு தேடி போய் பொண்ணு தரேன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டானே, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எனக்கு அவமானமா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா? அவனையும் அவன் குடும்பத்தையும் நிர்மூலமாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அதனால நமக்கு என்னங்க லாபம்? அவனையும் அவன் தம்பிகளையும் நம்ம ஆட்களை வச்சு அடிச்சு கொன்னா அந்த சொத்து அநாத சொத்தாகி கவர்மெண்ட் போய் சேர்ந்துடும். உங்க தங்கச்சி ஆசையும் நிறைவேறாது. தந்திரமா காரியத்தை சாதிக்கணும். இருட்டுல யாரோ அகோரமா கொட்டையை விடுறாங்க. முண்டோ இவன் தாண்டா. யார் நீ? அண்ணே, இவ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரா? போன வாரம் கோனார் வீட்டுல 2 மாடு காணாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணுன்றியா? அதை திருடினதே இவளாத்தான் இருக்கும். ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. யாரு நீ? எந்த ஊர்? பக்கத்து கிராமம் ஆனப்பட்டி. பண்ணையார் அலங்க என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனைப்பட்டி பண்ணி ஆளுங்க உன்னை ஏன் துரத்தணும்? விவரமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். என் பேரு கண்ணம்மா. ஆனப்பட்டி கிராமத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். கண்ணம்மா, என்னங்க? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டா நீ திகைச்சு போயிடுவ. புரியலையே. உன்னை
நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கும் என் மனசுல நான் இடம் கொடுத்ததில்லை. அந்த அதிர்ஷ்டம் இப்ப உனக்கு தான் கிடைச்சிருக்கு. ஐயா, தயவு செஞ்சு அப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க. கண்ணம்மா, என்ன சொல்ற? தங்க கூண்டுகள் கிளிய தேடி வரலாம், ஆனா எந்த கிளியும் கூண்டுக்குள்ள அடப்பட விரும்புறதில்லை. கண்ணம்மா கண்ணம்மா, என்னங்க? உங்க அப்பாவை பண்ணையா தென்னந்தோப்புல பாம்பு கடிச்சிருச்சு. சங்கிலி வைத்தியரை கூப்பிட போயிருக்கான். அப்பா! சங்கிலி என்ன, எங்க அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சாமே, எங்க? உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமில்ல, ஒழுங்கா வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பண்ணையார அவமானப்படுத்திட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியுமா பிள்ளை? இந்த பாரு, அறிஞ்சி நடந்துகிட்டா மகாராணிய வாழலாம், இல்ல மானங்கட்டு சந்தி சிரிக்க வச்சிருவார். உங்க சூழ்ச்சி எனக்கு புரியுது, ஆனா அதுக்காக மானத்தை விட்டு உயிர் வாழ மாட்டா இந்த கண்ணம்மா. எங்க உங்க ஐயா? காட்டு பங்களாவில் இருக்காரு. வா போகலாம். உங்களை மாதிரி பெரிய மனுஷனுக்கு இது அழகா? பெரிய மனுஷனுக்கு அழகே நினைச்சதை முடிக்கிறவன். உன்னை முறைப்படி அடையணும் தான் நான் மரியாதை கொடுத்து கேட்டேன், ஆனா நீ மதிக்கல. அதனாலதான் உன்னை எங்க குறுக்க வழியில வரவழைச்சிருக்கேன். எதுக்கு? எதுக்கா? மேளங்குட்டி தாலி கட்டி அதுக்கப்புறம் முறைப்படியா நடத்த வேண்டிய சடங்க நான் இப்பவே நடத்த போறேன். காம வெறியினால இல்ல, உன்னை என் மனைவி ஆக்கிக்கணுங்கிற ஆசை வெறியினால. ஐயோ, என்னை விட்டுடுங்க. என்னை விட்டுடுங்க. ஐயா, நீங்களும் பெரிய கோடீஸ்வரர், நானும் ஏழை. அந்த பயத்துலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மறுபடி எங்க அப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு சம்மதம். சபாஷ் கண்ணுமா, சபாஷ். உன்னை முறையில்லாம அடையறதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. முறையோடு அடையணும் தான் விரும்புறேன். கணமா, என்னை ஏமாத்தான் நினைக்காத. நினைச்ச எதுவா இருந்தாலும் நாளைக்கு வா பேசிக்கலாம். ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், அதனால எந்த பொண்ணு கை போட்டு பேசலாம்னு நினைக்காத. ஒரு தடவை தப்பான எண்ணத்தோட என் பொண்ணுகிட்ட நெருங்கின கழுத்துல நிக்காது. போன மாசம் கம்பங்காட்டுல இந்த மாடு முட்டித்தான் மாடசாமி செத்தான்னு சொன்னீங்களே, அவன் எப்படி செத்தான்னு இப்பதான்டா தெரியும். மாடசாமியா இருந்தாலும் சரி, வீரையாவா இருந்தாலும் சரி, எங்க பண்ணையார எதிர்த்து பேசுறவங்களுக்கு இதுதான் கதி. உங்களுக்கு தைரியம் இருந்தா ஏங்கிட்ட மோதி பார்க்கணும். அதை விட்டுட்டு போய் என் மக கிட்டயா வெக்கமா இல்ல? உங்களால எத்தனை மாடசாமியை எத்தனை வீரையாவை அடிக்க முடியும்? சுந்தர வேலுவ போல அதிகார திமிரு பிடிச்சவங்களை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி மாதிரி அடிமை வர்க்கத்தை அழிச்சாதான் இந்த சமுதாயம் உருப்படும்.
வீரையாவை இந்த ஒத்த கொம்பு மாடு குத்தி கொன்னுடுச்சு. இத நீங்கெல்லாம் கண்ணால பாருங்க. இப்படியே நீங்க பஞ்சாயத்துல சொல்லுங்க. நாங்க கண்ணால பார்த்தோங்க. ஒத்த கொம்பு மாடு வெறிச்சுக்கிட்டு ஒடியாத்துதுங்க. ஒரே குத்தா குத்தி வீரனை தூக்கி போட்டுருக்கீங்க. இல்ல, இல்லவே இல்ல, இது போய் எங்க அப்பாவை பண்ணையார்தான் ஆள் வச்சு கொன்னாரு. ஆமா, நீ சொல்றதுக்கு யார் சாட்சி? கடவுள் தான் சாட்சி. சாட்சிகள் சொன்னபடி வீரையாவை இந்த மாடுதான் குத்தி கொன்னதுன்னு பஞ்சாயத்து தீர்மானித்து தீர்ப்பு சொல்லுது. அந்த பண்ணியார் எனக்கும் தெரியும், பண்ணியிருப்பான். பசங்களா, இந்த பொண்ணை பெண்கட்டை படுக்க வைங்க. அப்படி ஒரு பாய் எடுத்து கொடு. பரவாயில்லைங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். இங்கேயா? ஐயா, ஈகோசா இருக்கு நாட்டம். உள்ள படுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஏய், இப்போ நேரம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு எல்லாம் சொசைட்டி ஆளுங்க பால் வாங்க வந்துடுவாங்க. வாங்க படுக்கலாம். அடே தடியா, எந்திரா. அட எந்திரா, எந்திர. வா, வேற வழி. அம்மா அம்மா, மாட்டு கணம் புண்ணாக்க தின்னாதரானா கேக்குறானா? ஒரு முதலமைச்சல கொஞ்சம் இருங்க, இப்போ பால் கறந்து கொடுத்துறேன். கொஞ்சம் இருங்க. என்ன காலையா, இப்பவே மணி 6 ஆகுது. எப்ப பாலை கறந்து கொடுத்து எப்ப போய் டவுன் ஊத்துறது? அட இருப்பா, அங்க மாட்டுக்கு பால் வர வேணாம். நான் என்னமோ கொஞ்சம் அசந்துட்டேன். நீங்களாவது கொஞ்சம் முதல்ல எந்திரிச்சு நடப்ப வேண்டாம். நீ தானே தினமும் காலையில எங்களை எழுப்பி விடுவ. அந்த தைரியத்தை தூங்கிட்டோம். என்ன காலையா, அவங்க சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க. இப்ப நேரம் ஆகுது. ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ வந்துடுறேன். வாங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, வேறச்சு. சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா சீக்கிரம். இதெல்லாம் நம்ம வீட்டு மாடுகளா? குடிச்சு சுத்தமா இருக்குதுங்க. காலையில 5 மணிக்கு சொசைட்டில இருந்து பால் வாங்க வருவாங்கன்னு நீங்க சொன்னீங்களே, அதனால தான் நான் சீக்கிரமா எந்திரிச்சேன். சீக்கிரம் பால் எடுத்து போய் வந்து கொடுங்க. சீக்கிரம். அண்ணே, இன்னைக்கு பால் கூட சுத்தமா இருக்குது. போடா. உன்னை காண வந்ததுமே எங்கேயோ போயிட்டேன்னு நினைச்சேன். ஆபத்துன்னு வந்ததும் அடைக்கலம் கொடுத்தீங்க, சொல்லாம போலாமா? நான் ஒண்ணு செய்றேன். உனக்கு பாதுகாப்பா ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தர்றேன். அது வரைக்கும் நீ இங்கே தங்கலாம். எனக்கு எதுங்க வேற இடத்துல வேலை? உங்களுக்கு சம்மதம்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரியா நான் இங்கே இருந்துட்டேன். எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் என் தம்பிகளை கலந்துக்கிட்டு நான் சொல்றேன். உன் பேர் என்ன சொன்ன? கண்ணம்மா. கண்ணம்மா. ஆமா கண்ணம்மா, நல்லவங்க பக்கத்துல கடவுளை எப்பவும் துணியா இருப்பார். தைரியமா. என்ன தம்பி, நான் உன்னை கேட்கணும்னு இருந்தேன். கொஞ்ச நேரம் உனக்கு வாய் வலிக்கல இல்லையா? இது ஒரு நாள் மொத்தமா தைச்சிருவேன். என்ன இது? நம்ம வீட்டு வாசல்ல வெள்ளை வெள்ளையாரும் துணி காயுது. இது நம்ம வீடு. வாங்க போலாம். அண்ணே, நம்ம ஊடையே காணும். இந்த வீடு உங்க வீடுதான். இந்த துணி எல்லாம் உங்க துணிதான். வெள்ளாபி வச்சு வெளுத்து போட்டிருக்கேன். ஆமா, இப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெள்ளையா துவைச்சிட்டியே. இப்ப எந்த வேட்டி யாருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதானே, அங்கங்க கொஞ்சம் செம்மன் காவி படிச்சிருந்தா அது பெரிய அண்ணன் வேஷ்டி, அத்தோட கருப்பு சேர்ந்திருந்தா அது சின்ன அண்ணன் வேஷ்டி, திட்டா வெள்ளையா இருந்தா அது என்னுடைய வேஷ்டி. இப்படி நாங்க கண்டுபிடிப்போம். இப்ப எப்படி நாங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறது? கவலைப்படாதீங்க, நாளைக்கு அவங்க உங்க வேஷ்டி சட்டையில குறி போட்டு வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவனை விடாத, அடுப்புக்குள்ளே இறங்கிடுவான். அவனை விடாத. இதெல்லாம் என்னது? இது பச்சடி, இது கூட்டு, இது பொரியல். தெரியும், நீயே சொல்லிருக்க. ஆனா நான் யாரும் சாப்பிட்டது இல்ல. எனக்கு முன்னால இங்க யாரு சமைச்சது? நான் தான். நீங்களா? இன்னும் நீங்க என்ன பெரிய வெளியானா? அது ஒரு படி அரிசியை கலைஞ்சி வயல போட வேண்டியதானே? அப்புறம் எங்க தலையெழுத்துதான். ஒரு நாள் பாதி வந்திருக்கும், ஒரு நாள் பசமா இருக்கும். அப்படியே உள்ள இறக்கிட்டு கொஞ்சம் தைரியம் தின்னுட்டு பச்சை தண்ணி ஊத்திட்டா அதாவது ஓரமா போய் ஒதுங்கிக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு வசதி இருந்தும் வாய்க்கு ருசி இல்லாம ஏன் சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒரு சாப்பாடா? பாரு, நாம சாப்பிடறதுக்காக வாழ மாட்டோம், வாழறதுக்காக சாப்பிடுறோம். அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடறதுக்காக வாழ்வோமே. போட்டு ஐயோ ஐயோ
இதுதான் சோறு. சாயப்பிள்ள இந்த வருஷம் மஞ்சு வரட்டு பிரமாதமா இருக்கும். ஆமாங்க, நிச்சயம் காலைய வருவான். அவன் இப்படியாவது மடக்கி போட்டுறணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அங்க வந்து பாருங்க. மகாஜனங்களே, பெரியோர்களே, இந்த வீர விளையாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் கட்டிடம் காளைகளே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு உற்சாகமான செய்தி சொல்ல போகிறேன். இந்த பந்தயத்திலே என் தொழுவத்திலிருந்து வந்திருக்கும் ராமு என்ற இந்த மாட்டை யாராவது அடக்கினால் அவர்களுக்கு 5 ஏக்கர் நஞ்சை நிலம் பரிசாக அளிக்கப்படும். அதோடு என் சகோதரி சௌந்தரியத்தையும் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். விலகுங்கடா, நான் அந்த மாட்டை பிடிக்கிறேன். ஒருவேளை இவன் நம்ம மாட்டை அடிக்கிட்டான்னா 1000-2000 கொடுத்து இவனை நான் அடக்கிடுறேன். போய் இவனுக்கு அவனை நான் கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன். பயப்படாத. என்ன காளையா அசந்து உட்கார்ந்துட்ட? மாடு பிடிக்கிறதுல அதுவும் இந்த பக்கத்துல உனக்கு சரியா யாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஓஹோ, ஏதாவது ஏப்ப சாப்பிட்டியா இருந்தா பிடிப்ப போல் இருக்கு. காளையா, இவர் சொல்றாருன்னு ஆத்திரப்பட்டு அந்த மாட்டு பக்கம் போயிடாத. ஒரே குத்து குடல் வெளியில வந்துடும். போங்கண்ணே போங்கண்ணே சவால் விடுறாங்க. போங்கண்ணே
பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. நான் சொன்னபடி கொஞ்சம் இருங்க பண்ணையா. நீங்க அறிவிச்ச பரிசு அடையறதுக்காக நான் இந்த மாட்டை அடக்கல. இந்த காளைய யாரு எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் இந்த மாட்டை அடக்கினேன். உங்க பரிசு எனக்கு தேவையில்லை, உங்க தங்கச்சியும் எனக்கு தேவையில்லை.